Hey guys, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பிசிஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, அதில் எப்படி விபிஎன் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் தெரில அப்படின்னா என் சேனலில் என் வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லேப்டாப் ஆர் பிசி எப்படி விபிஎன் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டவுன்லோட் பண்ண தேவையில்லை, நம்ம ஆன்லைனில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி தான் நான் போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கைஸ், வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பிசியில் ஃபஸ்ட்டு நெட் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெட் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஸ்டெப்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் வேறு ஏதாச்சும் ப்ரௌசர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைஸ், ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா விபிஎன் கேட் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கிட்ட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வருது இல்லை, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. அப்புறம் அதில் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் எப்படின்னா ஜப்பான், பாகிஸ்தான் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு விபிஎன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான விபிஎன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரஷ்யன் விபிஎன் அப்படின்றது நான் இங்கே டிக் போட்டு கீழே உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் அதை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். அதை நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. அதில் உள்ள அட்ரஸ் சுற்றியும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு கைஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் விண்டோவில் உங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. லேப்டாப் ஆர் பிசி அதில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் மேலே சர்ச்சுன்னு இருக்கும். அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா விபிஎன் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஆட் கனெக்ஷன் ஏன்னா கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். அதில் ப்ளஸ் போட்டிருக்கும் விபிஎன் போட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெண்டாவது நேம், விபிஎன் நேம் கேட்கும். அதை நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் விபிஎன் போட்டு நான் ஒன்றா நம்பர் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே விபிஎன் அப்படின்னு நான் பேர் போட்டிருக்கேன். ரெண்டாவது நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல அட்ரஸ், அதை இங்கே மூணாவதாக அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நாலாவது என்னென்னா கிளிக் பண்ணி இங்கே எஸ்எஸ்டிபி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு இருக்கும். எஸ் கொடுத்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதே வெப்சைட் போய்க்கோங்க. க்ரோமுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு இருக்கும். நான் காட்டுறேன் அது என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இருக்கா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் விபிஎன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் நேமில் விபிஎன் போட்டுக்கோங்க, டைப் வச்சுக்கோங்க. கீழே பாஸ்வேர்டும் விபிஎன் போட்டு ஆட் கொடுத்து இல்லைன்னா சேவ்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு விபிஎன் இருக்குது. இப்போ நம்ம ஆட் விபிஎன் 1 அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, வெளியில் வாங்க, நீங்கள் நெட்வொர்க் பண்ணுற இடத்துக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் அப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ ஆட் பண்ணது விபிஎன் 1, அதை கிளிக் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இது ஒர்க் ஆகிறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சார், கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.